பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என் பேர் பூமிநாதன், விழுப்புரம் மாவட்டம் விராட்டிக்குப்பம். நாங்கள் வாழை விவசாயம் பண்ணுறோம். ஒரு வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு 1000 கன்று போடுவோம். 1000 கன்று போடணும்னா அது நல்லா உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி எருவடித்து 6 அடிக்கு ஒரு குழி நோண்டணும். 6 அடி இப்படி நிட்டு 6 அடி, 1 அடி ஆழம் குழி நோண்டணும். நோண்டி அது கன்று இங்கிட்டு கன்று போட முடியாது, வேலூர்லேருந்து எடுத்துன்னு வரணும். வேலூர்லேருந்து கன்று எடுத்துன்னு வந்து அது பூச்சி வந்துடுன்னு பெருசும் துவச்சி அது குழியில் போட்டு அதை மண்ணை தள்ளி தண்ணி பாசி அப்புறம் உடனடியாக அதை சைடில் மெரிச்சு விடணும் காலால். அந்த காலால் மெரிச்சு விடலைன்னா அந்த கேப் வழியாக போயிட்டு காற்று போச்சுன்னா கன்று கிளம்பாது, கன்று அது அழுகிடும். அதை சுற்றி மெரிச்சு விட்டு அது கிளம்பும். 1 மாதம் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த வாழை உள்ள ஒரு மூடு பயிர் எதுவும் வைக்கலாம். உளுந்து போடலாம், கீரை விதைக்கலாம். நான் கீரை வச்சுக்கிறேன். இப்போ கீரை ஒரு 15 நாளுக்குள்ளே நல்ல ஒரு வருமானம் வருவது. நம்ம குடும்ப செலவு பார்த்துக்கலாம். எல்லா கீரையுமே விதைக்கலாம். அது ஒன்றும் செலவில் அதிகமாக இருக்காது. கீரைக்கு திட்டமான செலவு தான். ஒரு மருந்து அந்த புல் எடுத்துகிட்டா இந்த வேறு பண்ணையில் போய் கீரை வேறு எல்லா கீரை வேறு வாங்கி விதைக்கலாம். 3 மாதம் ஃபுல்லாக எந்த ஒன்றும் பயிர் வச்சுக்கலாம். அடுத்தது எதுவும் பயிர் வைக்க முடியாது. அப்புறம் வாழை தான் பார்க்கலாம். வாழை கிளம்பி உடனே இது காய் வாழை. இது பழ வாழைலாம் எதுவும் வைக்க முடியாது. இதில் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழை கிளம்பின உடனே உரம் 3 மாதம் ஆன உடனே அந்த மூடு பயிர் எதுவும் வைக்க முடியாது. அது குறிப்பிட்ட நாள் உரம் வைக்கணும். டிஏபி, காம்ப்ளெக்ஸு இதை வைக்கணும். வச்ச உடனே ஒரு 3 தீனி வைக்கணும். அது மாதம் ஒரு ட்ரிப்பு களை கொத்தி ஆகணும். பில்லுலாம் வச்சிடணும். பில்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது களை பார்த்தாலும் நல்லா நிலமும் ஒரே அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 6 மாதத்துக்கு நம்ம புல் ரொம்ப இருக்கக்கூடாது. கொண்டு வந்தோன்னா நல்லாயிருக்கும். வாழை நல்லா மகசூலும் கொடுக்கும். நம்மளுக்கு இலை பக்கத்தில் நம்மளுக்கு டவுன் இருக்குது, விழுப்புரம். நம்ம எல்லா இதுவுமே மூடு பயிர் வச்சாலும் காலையில் எடுத்து போய் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணலாம். இந்த மாதிரி காயும் எதுவுமே வியாபாரம் பண்ணலாம். இலை ஒரு விசேஷம்னா கல்யாணத்துக்குனா நிறைய இங்கே வருவாங்க, மரத்தை வாங்கி போவாங்க. நல்ல ஒரு இது வியாபாரம் பண்ணலாம். இது நாங்கள் மூடு பயிர் தான் நம்மளுக்கு இதில் வாழை எதிர்பார்த்த இதுன்னு வாழையில் காற்றடிச்சுன்னா நம்மளுக்கு நாஷ்டம் தான், கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இந்த மூடு பயிர் வைக்கிறதுல இப்போ நம்ம கீரை வச்சுக்கிறோம். இப்போ வாழைக்கன்று போட்டு 1 மாதத்தில் அடுத்து கீரை வரைக்கலாம். ஒரு 15 நாள் தான் டைமு கீரை. அந்த 15 நாள் அடுத்த விற்றுடலாம். அது 15 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் கேப்பு. அந்த ஒரு வாரம் கேப் விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும்? அப்படியே களை கொத்தி அப்படியே மட்டமாக நிறைவிட்டு அப்படியே கீரை வரைக்கலாம். விரைச்சி ஒரு 15 நாள் தான் டைமு. அப்படியே நம்ம விவசாயிங்க வருவாங்க, அதை விற்றுடலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 போகும். நான் 2 ஏக்கர் வச்சுக்கிறேன். அந்த 2 ஏக்கரில் ஒரு 3 பறி இந்த கீரை அறுத்து விற்றுட்டேன். அடுத்தது நம்ம அதான் ஒரு 3 மாதத்தில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இலை மூடிக்கும். அடுத்தது அந்த இலை கொலை வந்த உடனே அதை கட் பண்ண இலை கொலையை வெட்டிட்டோம்னா தோட்டம் காலி ஆகிடும். வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்து நம்ம அதில் பாவை, சுரக்காய், பீக்கன் இப்படி போடலாம். போட்டு நம்ம அந்த இலையை அறுத்துக்கலாம். வாழை மரம் ஒன்றும் எது வேஸ்ட்டான பொருள் இல்லை. அந்த இலையே விற்றுடுவோம். நாரை எடுத்து போய் பூவுக்கு இங்கே அறுத்து அதை நம்ம கீழ்ச்சி போட்டு வந்தால் பூவுக்கு விற்றுறோங்க. தண்டு விற்கிறோம், பூவு விற்றுறோம். வாழைன்றது நம்மளுக்கு நஷ்ட பயிர் இல்லை, எல்லாம் ஒரு நல்ல பயிர் தான். நம்மளுக்கு எந்த குறையில். ஆனால் அதை ஒழுங்கான பராமரிப்பு பண்ணணும். களை கொத்தணும், முறையான உரம் வைக்கணும். அதனால் வாழை போட்டுட்டுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே ஒரு தண்ணி பாசணும். தண்ணி தான் ரொம்ப பற்றாக்குறையாகுது. நாங்கள் பற்றாக்குறை தான் அது ஒரு பைப் போட்டு ஓலைப்பட்டமாக அடித்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாகுது. இது பாசி நாங்கள் இதை காபந்து பண்ணி வரோம். என்ன வேணால் சில டைமில் காற்றடிச்சா தான் எங்களுக்கு நஷ்டமாகி போகுது. அதேபோல் எங்கள் ஏரியாவில் பன்னித்தொலை நிறையா இருக்குது. பயிர் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரும்பு வச்சா புல்லை பூந்து நாசி பண்ணி போகுது, வாழை கண்ணை கடிச்சு போகுதுங்க. அது வர எங்கள் விவசாயத்தில் ரொம்ப நஷ்டத்தை தான் நாங்கள் ஏற்படுறோம். அந்த பன்னிலாம் இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கீரை ஒரு மூடு பயிராக பயிர் வைக்கிறோம். இப்போ ஒரு களை கொத்தணும், இது போகணும், அது போகணும், ஆளுக்கு கூலி தரணும். இது ஒரு மூடு பயிர் வச்சா நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், ஆளுக்கு கூலி கொடுக்கலாம். இது ரொம்ப செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. 1 கிலோ விரை ஒரு 100 வாங்கி வச்சோம்னா நமக்கு கிட்டத்தட்ட மசூல் இது ஒரு 10,000 கொடுக்கும். ஏக்கருக்கு 10,000. ஒரு 15 நாளில் இந்த மூடு பயிராக வச்சு கொண்டு வரலாம். ஒன்று நம்ம தான் 15 நாளில் இந்த ஒரு ஏக்கரில் 30,000 சம்பாதிக்கலாம். நம்மளுக்கு ஒரு மாதத்துல 30,000 கிடைக்குது இந்த மூடு பயிர் வைக்கிறது மட்டும். கழிப்பு மண் இது. இந்த கழிப்பு மண்ணுக்கு டிஏபி,
ஃபஸ்ட்டில் வைக்கணும். 2வது காம்ப்ளெக்ஸ் வைக்கணும். 3வது பொட்டாஷு அம்மோனியா வச்சா மரம் திடனா நல்லா பார்த்து திடனா வரும். கொலை கொஞ்சம் பெருசாக நல்லா லாங்காக வரும். கொலை நாம் ஒரே உரம் வச்சோம்னா அது வந்து அவ்வளோ லாங் வராது, சின்னதாக வரும். பார்க்கறதுக்கு தார் விலை போகாது. அந்த ஒவ்வொரு ஐட்டமும் தீனி நமக்கு படிப்படியாக ஏற்றி போகணும். ஏக்கருக்கு ஃபஸ்ட்டில் 1 மூட்டை வைக்குமா, 2 மூட்டை வைக்கணும், அப்புறம் 3 மூட்டை வைக்கணும். அப்புறம் ஒரு நாள் ஆனோடனே இந்த கீழ்கன்று விடக்கூடாது. வெட்டிட்டு அழகாக அந்த வந்து களையெல்லாம் கொத்தி கொண்டு வந்தோம்னா அடுத்தது நல்ல ஒரு மகசூல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம காற்றடிச்சா மரத்துக்கு 2 கழி வந்து அப்படியே வளர்ச்சின்னு வந்துடும். அடுத்தது கொலை வந்து வராது, சரியாக வராது. நம்ம கழி முட்டு கொடுத்து அது மகசூல் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா லாபகரமாகவும் இருக்கும். விவசாயிங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஏரியாவில். மழை பெஞ்சுன்னா பரவாயில்ல, மழை இல்லாட்டினா நாங்கள் சின்னதாக ஒரு ஓலைப்பட்டமாக வச்சு காலை வச்சு அது தண்ணி பாய்ச்சின்னு வரும். வாழை வந்து வாழைப்பூ அது வந்து இந்த இதில் தேவைப்படுது. அதே போல் வாழைக்காய் விசேஷ கல்யாணத்துக்கு தேவைப்படுது. இலையும் கல்யாணத்துக்கு முக்கியமானது அது வாழை மரம் கட்டி ஆகணும். அதே போல் வாழை இந்த தண்ணி இருக்குங்களா, அது தண்ணி கூட இந்த கல் ஓத்தில் கல் இருந்தால் அந்த தண்ணி அது இருந்தாங்க. அந்த நாரை எடுத்து பூ கட்டுறாங்க. வாழைப்பூ வந்து பொருள் வந்து எது லாபமான பயிர் தான், எது நஷ்டமான பயிர் எதுவுமே இல்லை. வேறு எந்த பயிர் வச்சோம்னா நஷ்டம் வரும். அந்த பயிர் இதை விட்டுருவாங்க, அதை விட்டுருவாங்க. இது எல்லாமே காசு தான். எங்களுக்கு இது நஷ்ட பயிர் இல்லை. அதே போல் அதில் வந்து எல்லா பயிரும் வைக்கல. வேறு எந்த பயிர் கரும்பு நட்டால் அது உள்ள போய் எந்த பயிர் வைக்க முடியாது. கரும்புனா கரும்பு தான் பார்த்துன்னு வந்துடணும் ஒரு வருஷம். அது அந்த ஒரு வருஷத்தில் இதில் வந்து நாம் வந்து அதில் இந்த 3 மாதத்துக்கு எல்லா பயிரும் வச்சு எடுத்துக்கலாம். வீட்டு தேவைப்பட்டால் உளுந்து விதைக்கலாம், அது நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். வேறு எந்த பயிருமே வைக்க முடியாது. அதில் வாழை ஒன்றில் தான் 3 பயிர் வைக்க முடியும். கரும்புலலாம் போய் எதுவும் செய்ய முடியாது. இதில் வந்து எல்லாமே காசு தான். இது எதுவுமே வந்து நஷ்டமான பொருள் இல்லை. என்ன ஒன்று காற்றடித்தா நம்ம நஷ்டம். அந்த காற்றடித்தா நம்ம இருக்கிற கீழ்கண்ணு கிளம்பி இலை வெடிக்கும். அந்த இலையில நம்ம அந்த காசை சம்பாதிச்சிடலாம். அதே போல் வந்து கரும்புலாம் அப்படி இல்லை. ஒரு அழிஞ்சு போச்சுன்னா அது பொருள் அழிஞ்சு தான் போயிடும். நம்ம மரத்தை கிளம்புனா கூட அது மேலே பாவக்கொடி, புடலங்கொடி, பீக்கங்கொடி அதில் ஏற்றி நல்லா காய் வருமானம் வரும். அந்த காய் நம்ம குடும்பத்துக்கு அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிக்கும். இதில் இந்த வாழையில் நம்ம ஐயோ வாழை தான் போயிடுத்து இது என்ன இதுன்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது நம்ம அதை 3 பயிரை வச்சு அந்த இதை வருமானத்தை இதில் சம்பாதிச்சிக்கலாம். அதில் எது நஷ்டத்து பயிர் நம்மளுக்கு வராது வாழை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முறையாக நம்ம வந்து பில்லுலாம் வச்சுருந்தா எல்லா பயிருமே அதில் வந்து நல்லா லாபகரமாக தான் பயிர். இது அதில் பழக்கன்று இருந்தால் அதில் ஒரு கன்று விட்டு நம்மளுக்கு வருமானம் நல்லா தேடிக்கலாம். புதுசாக இந்த வந்து வாழைக்காய் வந்து ஒரு இதுதான் பரிதான் வெட்டிட்டு இலையாட அப்படி இருந்தால் அந்த வாழைப்பழம் கல்புரவல்லி இருந்ததுன்னா அதில் விட்டுட்டு நான் இந்த போட்டுக்கிறேன் வாழை கல்புரவல்லி. அதில் ஒரு தார் ஃபஸ்ட்டில் ஒரு காலி பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துட்டு 2வது அதில் ஒரு கன்று விட்டு அதில் கிளம்பி அதில் ஒரு தார் வெட்டிக்கிறேன், இலையும் இறக்குறேன். லாபமாக நம்மளுக்கு இதில் வந்து குழி நோண்டி 2வது ஒரு பயிர் வைக்கணும். அதில் அப்படி இல்லை. ஒரே கண்ணில் ஒரு அறுவடை பண்ணிவிட்டு அந்த கண்ணை கட் பண்ணி விட்டுனே வந்தால் உரத்தை வச்ச உடனே அதில் இன்னொரு கன்று கொலை வர வைக்கலாம். அந்த கல்புரவல்லின்றது மட்டும் அது இலையும் நல்லா இருக்கும், மரமும் நல்லா நம்ம லாபகரமாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம குறிப்பிட்ட டைம் அதுக்கு தகுந்த உரம் வச்சுன்னே வரணும். அதுக்கு கொத்தி ஃபஸ்ட்டில் எருவு கொட்டணும். எருவு எவ்வளோ கொட்டுறோமோ அவ்வளோவும் உரத்துல சத்து அதில் நிறையா இருக்குது. எருவு கொட்ட நல்லா அது மரம் பெருத்து வரும், நல்லா மொத்தமாக வரும். அது வந்துன்னா அதில் நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். நல்லா லாபகரமாக இருக்குது. நஷ்டம் வந்து எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை வாழை பொறுத்த வரைக்கும். அதான் நடுவில் நம்ம 3 பயிர் வைக்கிறோம். இப்போ நெல்லி நடுறோம். அந்த 3 மாதத்தில் அது வந்து மழை பெஞ்சா வீணாக மழை நனைஞ்சாலும் போச்சு, அது படுத்து கதிர் வந்துட்டுனா படுத்து போச்சுன்னா முளைச்சிடும். அதில் எதுவும் லாபகரம் நம்மளுக்கு கிடைக்காது. இதில் வந்து அப்படி இல்லை. அந்த காற்றடிச்சு கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு அது 3 பயிர் வச்சு நம்ம சம்பாதிச்சிடும். அதை கீழ்கன்று வச்சு அந்த இலையை வந்து கன்று கொலை வர வரைக்கும் அது கன்று உடையக்கூடாது. அது கட் பண்ணியே போட்டுன்னு வந்துட்டுனா வர கன்று திடனாக வரணும், நல்லா கொலை நல்லா வரும். அடுத்தது அந்த கண்ணை விட்டிங்கன்னா அது இலை நல்லா வெடிக்கும். மொத்த 2 ஏக்கர் சார் நாங்கள் போட்டுக்கிறதுக்கு வாழை. அந்த வாழையில் ஒரு கீரை வரைக்கிறோம். 30 சென்ட் வரைப்போம். ஃபஸ்ட்டில் 30 சென்ட்டில் வந்து ஒரு 10 சென்ட் அரைக்கீரை, 10 சென்ட் சிறுகீரை, 10 சென்ட் இது தண்டுக்கீரை வரைப்போம். அப்புறம் மீதி அப்படியே இருக்கும். இதை வந்து ஒரு 15 நாளைக்குள்ளே ஒரு களை கொத்தி ஒரு ஊரியா போட்டு ஒரு மருந்தடிச்சு விட்ருவோம். இதை வந்து வருவாங்க கீரை வந்து விவசாயிங்க வந்து விட்டுருவோம். அதை அடுத்தது 30 சென்ட்டு இன்னாண்ட அப்படியே வரைப்போம். வச்சோடனே அப்படியே அதில் இந்த 10 சென்ட் 30 சென்ட்டில் ஒரு 15-20 நாளில் நம்மளுக்கு ஒரு 10,000 இந்த 30 சென்ட்டில் 10,000 கிடைக்கும். அது முறையாக நம்ம கொண்டு வந்தால் அடுத்து அந்த 30 சென்ட் பக்கத்தில் இருக்க அப்படியே
விதைய வச்சு அந்த அரைக்கீரையை மட்டும் தண்டுக்கீரை பிடிங்கலாம், சிறுக்கீரை பிடிப்பாங்க. அந்த அரைக்கீரை கட் பண்ணி விட்டால் 2 பரி நம்மளுக்கு லாபம், செலவே இருக்காது. அடுத்தது ஒரு 15 கிலோ யூரியா ஒரு மருந்து அடித்தா அந்த நம்மளுக்கு ஒரு 5000 கிடைக்கும். அதில் இப்போ 10,000 நம்ம விரை வாங்கி அது விதைக்கணும். அது விரையெல்லாம் களை கொத்துற வேலை எதுவுமே இல்லை. நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டாவே அதை 15 கிலோ யூரியா போட்டால் அந்த காசு நம்ம பாதி நம்ம வருமானம் வரும். அடுத்து இந்த கீரையை பார்த்தா இந்த 2 ஏக்கரில் முறையே நம்ம இதை நாங்கள் மூடு பயிர் வச்சா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா இந்த 3 மாதத்தில் நம்ம மூடு பயிர் எடுத்துக்கலாம். நம்ம இது அது வந்து நல்லா நம்மளுக்கு குடும்ப செலவு பகலாம் நல்ல ஒரு வருமானம். அது அந்த மூடு பயிர் வைக்கிறதுல இந்த கீரையில் மட்டும். வாழையாக போட்டால் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. வாழையை போட்டால் நம்மளுக்கு 6 மாதம் 1 வருஷம் இருந்தால் அது வருமானமே வரும் நம்மளுக்கு வாழை போட்டால். அதுக்குள்ளே மூடு பயிர் இந்த 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து போட்டு 1 மாதத்துக்குள்ளே அதில் கீரை விதைக்கிறோம். விதைச்சா நம்மளுக்கு செலவுக்கு எல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே போல் யாரும் வந்து அந்த மூடு பயிர் ரொம்ப செலவு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நல்ல ஒரு வருமானம் வரும். விவசாயத்துக்கு நம்ம தேவையான இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் வந்து களை கொத்து எல்லாத்தையும் நம்ம குடும்ப செலவும் பார்த்துக்கலாம். அதுக்கு உரம் வைக்கிட்டு பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு கீரை விதைச்சா ஒரு 50,000 ரூபா மேக்ஸிமம் நம்மளுக்கு அதில் லாபம் கிடைக்கிது. இப்போ 3 வரையும் வாழை போட்டால் நம்மளுக்கு அது வந்து வருமானமே வராது. தனி பயிர் வைக்காமல் ஒரு மூடு பயிரை வச்சா நம்மளுக்கு நல்ல லாபகமாக கிடைக்கும். அதில் கீரை போடலாம். கீரை போட்டிங்கன்னா 3 மாதம் சூரிய வெளிச்சம் அடிக்கிற வரைக்கும் நல்லா பயிருக்கு நம்மளுக்கு கிடைக்கும்.